Hi friends, இந்த வீடியோவில் பைத்தான் பேசிக்ஸில் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பைத்தான்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டால் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். நம்ம டெர்மினல் போயிட்டு பைத்தான் 3 வெர்ஷன் ஓகே, நம்ம பைத்தான் 3.8.9 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி பைத்தான் ஸ்கிரிப்டை எப்படி ரன் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். நியூ ஃபைல் பைத்தான் ஃபைல் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிடுவோம். ஓகே, test.pyன்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு பைத்தான் 3 அந்த ஃபைல் நேமே கொடுக்கணும், py. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெர்மினலில் வந்து நமக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. இப்படி தான் நம்ம பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணணும். வேரியபிள்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு டேட்டாவை நான் வந்து மெசேஜுங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ அந்த மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணேன்னா சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வருது. இது என்னென்னா இப்போ வந்து ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் மெசேஜுங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வேரியபிளுமே அதுக்குள்ளே வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த மெசேஜோட வேல்யூ வந்து ஹலோ வேர்ல்டு. இப்போ மெசேஜுங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூவை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ப்ரோக்ராமில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மெசேஜுன்னு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே இன்னொரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லைனில் இருக்க மெசேஜ் வந்து செகண்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து தேர்ட் லைனில் இருக்கோட வேல்யூ வந்து ஃபோர்த் லைனில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எந்த டைமில் வேணாலும் இந்த வேரியபிளில் உள்ள வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேரியபிளுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்த்துக்கலாம். இப்போ வேரியபிள் வந்து லெட்டர்ஸு, நம்பர்ஸு, அண்டர்ஸ்கோர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது மாதிரி கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம ஸ்பேஸ்க்கு பதிலாக அண்டர்ஸ்கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் ஸ்கோர் இது மாதிரி நம்ம வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 1_ sh. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக _1. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பைத்தானோட கீவேர்ட்ஸ் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் நேம்ஸ் அதை வச்சு நம்ம வேரியபிள்ஸ் வந்து நேமிங் வந்து கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பைத்தானில் டேட்டா டைப்பில் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிடலாம்.